டீனேஜர்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் செய்கிறாங்கன்னு இந்த காணொலியில் நான் சொல்ல போகிறேன். அதாவது டீனேஜர்ஸ்னு நான் சொல்கிறது 13 வயசுலேருந்து 20 வயசு உள்ளவங்க செய்கிற மிஸ்டேக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன் அந்த 20 வயசு மேலே உள்ளவங்களே நான் சொல்ல போகிற இந்த மிஸ்டேக்ஸ்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்படி என்ன அவங்க காமனாக மிஸ்டேக் பண்ணுறாங்க, இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். முதல் மிஸ்டேக், தேவையில்லாத விஷயங்களுக்கெலாம் அதிகமாக செலவு செய்கிறது. அதாவது உங்கள் ஃப்ரெண்டு யாரும் ஐஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா உடனே நீங்களும் ஒரு ஐஃபோன் வாங்கிப்பீங்க. அப்போ இதெல்லாம் தேவையில்லாத செலவு தானே. ஹை பிராண்டட் ட்ரெஸ்ஸு, ஹை பிராண்டட் வாட்சஸ்ஸு இதெல்லாம் போட்டுப்பீங்க. நம்மளை பார்த்தாலே எல்லோரும் இம்ப்ரெஸ் ஆகிடணும் அப்படின்னு என்னென்ன பொருட்கள்லாம் அதிகமான விலையில் இருக்கோ அதெல்லாம் காசு கொடுத்து நம்மளோட கெத்தை காமிக்க நம்ம முயற்சி செய்வோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. நான் எல்லாரையுமே சொல்ல, ஒரு சில பேர் இந்த தவறுகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் 20 வயசு மேலே உள்ளவங்களே இந்த தவறு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒருத்தரை பார்த்து நம்ம லைஃப்பை நம்ம கம்பேர் பண்ணிப்போம். அவர் வாங்கிட்டாரு அதனால் நானும் வாங்குகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ எங்கேயோ வெக்கேஷன் போயிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட்டில் போட்டால் உடனே நாமளும் இந்த மாதிரி எங்கேயோ போகணும், நாமளும் வெக்கேஷன் போகணும், நாமளும் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடணும் அப்படின்னு மற்றவங்கள கம்பேர் பண்ணியே நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அவன் ஒரு விஷயம் பண்ணிட்டான், நாமளும் அந்த விஷயம் செஞ்சு கெத்து காமிக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் இந்த தவறெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது செய்கிறது மூலமாக உங்களோட மணி தான் அதிகமாக வேஸ்ட் ஆகுது. அதனால் எப்பயுமே கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட லைஃப் நீங்கள் வாழுங்க. அடுத்தது, ரெண்டாவதாக செய்கிற மிஸ்டேக், நம்மளோட பேரண்ட்ஸ்க்கே நாம் மரியாதை கொடுக்காம நடந்துக்கிறது. நம்மளோட அப்பா அம்மா ஏதோ அறிவுரை சொன்னாங்கன்னா உடனே நாம் இல்லை எனக்குலாம் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு நாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்பா அம்மா நமக்கு சில விஷயங்கள் சொல்ல வராங்கன்னா நம்ம நன்மைக்காக தான் சொல்ல வராங்க. அதை நாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து கேட்கணும். சில பேர்லாம் கோவம் வந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவை கூட திட்டிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. சில பேர் சொல்லுவீங்க அது பாசத்தால் திட்டுறது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் பாசத்தால் திட்டுறீங்க சரி, ஆனால் அவங்க அது புரிஞ்சிக்க மாட்டாங்க. பாரு நம்ம பையன் நம்மளே திட்டான், இல்லை நம்ம பொண்ணு நம்மளே திட்டா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால் எப்பயுமே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. உங்களை கோவப்படுத்துகிற மாதிரியே அவங்க பேசியிருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எனக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாது அப்படின்னா ஏற்கனவே நம்மளோட கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நான் சொன்ன இந்த ரெண்டாவது விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, கோபப்படாதீங்க. அடுத்தது மூணாவது மிஸ்டேக், இதுவும் ரொம்ப காமனான மிஸ்டேக் தான். பசங்க பொண்ணுங்க பின்னாடி போகிறது, பொண்ணுங்க பசங்க பின்னாடி போகிறது. இது உண்மையாலுமே ஒரு காமனான மிஸ்டேக் தான். கண்டிப்பாக டீனேஜ் வயசில் லவ்வுங்கிறது வரதான் செய்யும். ஆனால் அதுவே சில நேரங்களில் ஆபத்து அமைஞ்சிடும். பசங்க பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. இதெல்லாம் நீங்கள் செய்கிறது மூலமாக உங்கள் நேரத்தை தான் நீங்கள் வீணடிச்சிட்ருக்கீங்க. சில பேர்லாம் டைம் பாஸுக்குன்னு லவ் பண்ணுவாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ காலேஜ் வராங்கன்னா காலேஜ்லேயும் கப்புள்ஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் விட்டு வீட்டுக்கு போனாலும் உடனே வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ நான் பொண்ணுங்க கூட பேசவே கூடாதா, அப்போ நான் பையன் கூட பேசவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுங்க. ஆனால் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாத விஷயங்கள் நான் எது சொல்கிறேன்னா, சாப்பிட்டியா, தூங்குனியா, இப்போ என்ன செய்கிற, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் தான். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. இது 20 வயசு உள்ளவங்க தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, 20 வயசு மேலே உள்ளவங்களே இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் எல்லாரையுமே சொல்ல, ஒரு சில பேர் தான் இந்த விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது நாலாவது மிஸ்டேக், ஒரு கோல் செட் பண்ணாமல் இருக்கிறது. அதாவது லைஃப்பில் கோலுங்கிறது ரொம்ப முக்கியம். கோல் இருந்தால் தான் நீங்கள் எதை நோக்கி ஓடுறீங்கன்னு உங்களுக்கே தெரிய வரும். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் தெரிய வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க டீனேஜ் வயசு தான் நல்ல ஹாப்பியான லைஃபு, என்ஜாய் பண்ணக்கூடிய லைஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. டீனேஜ் வயசில் தான் நீங்கள் அதிகமாக உழைக்கணும். உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஓடணும், கடுமையாக உழைக்கணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் உங்கள் 30 இல்லை 40 வயசில் நீங்கள் ஜாலியாக இருக்க முடியும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களால் அடைய முடியும். நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருந்துட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா 30-40 வயசில் தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கவே ஆரம்பிப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். முடிஞ்ச அளவுக்கு 20 வயசு இல்லைன்னா 25 வயசுக்குள்ளே நீங்கள் எடுக்க வேண்டிய ரிஸ்க்லாம் எடுக்கணும். ஏன்னா ரிஸ்க் எடுத்தால் தான் உங்களால் அடுத்த லெவலுக்கே போக முடியும். டீனேஜ் வயசில் ஜாலியாக இருந்துட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது.
எப்பவுமே டீனேஜ் வயசில் தான் நம்ம உழைக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேரங்களை வீணடிக்கிறத நிறுத்திட்டு உங்களுக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு எனக்கே தெரில, ஒரு கோலை எப்படி செட் பண்ணுறது கூட எனக்கு தெரில அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏற்கனவே சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது 5வது மிஸ்டேக், நல்ல பழக்கங்களை பழகாமல் இருக்கிறது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா காலத்தில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்து நேரத்தை அதிகமாக வீணடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் அதிகமாக செலவு செய்வாங்க. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அதில் ரீல்ஸ் அதிகமாக பார்த்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி யூடியூப்பில் அதிகமாக என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களை அதிகமாக பார்த்துட்ருப்பாங்க. இதெல்லாம் நான் பார்க்கவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட்டை நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் செய்கிற தவறு, ஒரு லிமிட்டே இல்லாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நேரத்தை அதிகமாக வீணடிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க நீங்கள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறீங்களா? உண்மையாலுமே அது நல்லது. இல்லை உங்கள் பிஸ்னஸ் வளர்க்குறதுக்காக நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்களா? அதுவும் நல்லது தான். ஆனால் இல்லை நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு லிமிட்டை செட் பண்ணியே ஆகணும். நல்ல பழக்கங்களை நீங்கள் பழக ஆரம்பிக்கணும். நல்ல பழக்கம்னு நான் சொல்ல வருது, புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு நல்ல எக்ஸசைஸ் செய்கிறதா இருக்கட்டும், சரியான நேரத்தில் தூங்குறது, சரியான நேரத்தில் எந்திரிக்கிறது, இது எல்லாமே நல்ல பழக்கங்கள் தான். இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஒரு சில பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சில பேர் இதை கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால் நான் சொன்ன இந்த நல்ல பழக்கங்களை பழக ஆரம்பிங்க. அடுத்தது 6வது மிஸ்டேக், ஒரு விஷயம் செஞ்சு அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அப்படியே மனசு உடஞ்சி உக்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரிஸ்க்கை எடுக்கவே மாட்டாங்க. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் டீனேஜ் வயசுலேயே ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க. ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் ஏதோ லாஸ் ஆயிடுச்சு, இல்லை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபெயிலியரை முழு மனசோடு ஏற்றுக்கோங்க. மறுபடியும் அந்த மிஸ்டேக்கை செய்யாமல் அடுத்த முறை பார்த்துக்கோங்க. எப்போவுமே எந்த அளவுக்கு நீங்கள் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதுலேருந்து நிறைய மிஸ்டேக்கை நீங்கள் கற்றுப்பீங்க. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் மறுபடியும் பண்ணாமல் நீங்கள் பார்த்துப்பீங்க. அதனால் ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா அதுலேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. எப்போவுமே ரிஸ்க் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். சில பேர் சொல்லுவாங்க சேஃப் கேம் ஆடணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எப்போவுமே ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச விஷயங்களை அச்சீவ் பண்ணவே முடியும். முக்கியமாக நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா ரிஸ்க்குங்கிறது கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதனால் ரிஸ்க் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 6 மிஸ்டேக்ஸில் ஏதோ நீங்கள் ஒன்று செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை மாற்றிக்கணும். இப்போயும் நான் சொல்கிறேன், டீனேஜ் வயசில் தான் நம்ம அதிகமாக உழைக்கணும், நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும், ரிஸ்க் எடுக்க முயற்சி பண்ணணும். அதனால் இந்த வீடியோ யாரோ டீனேஜர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த 6 மிஸ்டேக்ஸில் ஏதோ நீங்கள் ஒன்று பண்ணிட்டு இருந்தால் கூட அதை இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். இது உங்கள் சர்வே மீன் சேனல். நன்றி, வணக்கம்.